வணக்கம் நேயர்களே. ஃபீபாவின் இணையத நிகழ்ச்சிக்கு உங்களை மீண்டும் வரவேற்கின்றோம். ஐயா, தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் அஸ் அகெயின். ஐயா, நம்ம அடுத்த கேள்வி என்னன்னா, ஹவ் டு பிராக்டிஸ் செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன், அதாவது சுய பிரதிபலிப்பு. அது எப்படி? இப்போ வந்துட்டு எப்போதுமே இப்போ வந்துட்டு இப்போ இருக்கிற காலகட்டத்தில என்னன்னா, இன்னொருத்தர தான் நம்ம இப்போ மீடியாவே அதுதான். அவங்க தப்பு, அவங்க தப்பு, அவங்க ரைட்டு அப்படிதான் இருக்குது. பட் சில நேரத்தில நம்மள நம்ம பார்க்குறதில்ல. ஒரு செல்ஃப் ரிஃப்ளெக்ஷனே இல்ல. ஆம். அத எப்படி நம்ம ஏன் செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் நமக்கு ரொம்ப முக்கியம்? நம்ம எதுக்காக பார்க்கணும்? அத பத்தி சொல்றீங்களா? பாருங்க, பிற இடத்துலயும் குறை இருக்குது. ம். நம்மிடத்திலும் குறை இருக்கு. ஆமா. நம்மை நாமே பார்த்துக் கொள்ளக்கூடாது. பிறரையும் பார்க்கணும். ம். நாம் நோக்கி பார்க்கிறது ஒண்ணே ஒன்று. ம்ஹ்ம். நம் ஆண்டவராகிய இயேசுவை நோக்கி பார்த்தால், ம். அவரை நோக்கி பார்க்கிற முகங்கள் பிரகாசமடையும். ஆமா, அவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமா. அப்ப நீ பார்க்க வேண்டியது எங்க பார்க்கணும்? நீ நோக்க வேண்டியது எங்க நோக்கணும்? கர்த்தரு. அவரை நோக்கினால் ம். உங்களுக்கு பிரகாசமான ஒரு வாழ்க்கை உண்டாகும். ஆமா. அவர்களிடத்துல தான் நாம் பயிற்சி பெற முடியும். ம். பாருங்க, மர்டர் செய்யக்கூடிய ம்ஹ்ம். சவுல் என்கிற பவுலானவர் என்னங்க கொலைக்காரனாக தான் வந்தார். ஆமா. ஆகையால பேதுரு வந்து ஆப் மர்டர் என்ன செய்தார்? அவர் மீனை காதை வெட்டுற மாதிரியே மனுஷனுடைய காதை வெட்டினார். எந்த புத்தியோ அந்த புத்தி தான் கடைசி வரைக்கும் இருக்கும். ஆகையால் ஆண்டவர்கிட்ட வந்த உடனே பட்டயத்தை எடுக்கிறவன் பட்டயத்தால் மாழ்வான் என்று ஆமா. சொல்லி அந்த காதை அவர் ஒட்ட வச்சார். சரிங்களா? ஆகையால் இவன் வந்து ஆளை வச்சு அடிக்கிற ஒரு துன்மார்க்கனாக ஆமா. இருந்தான். ஆனால் ஆண்டவர் தமது காட்சியை தந்து தமது மகிமையை வெளிப்படுத்தின உடனே ம்ஹ்ம். கிறிஸ்துவின் அடிமைகள் ஆனாங்க. ம். அவர்களைப் போல அப்போஸ்தலர்கள், பிரதான அப்போஸ்தலர்கள் ஒருவரும் கிடையாது. ம். அவ்வளவு அன்பு நேசித்தது காரணம் என்ன என்றால், இயேசுவை பின்பற்றினார்கள். ம். இயேசுவை பின்பற்றுகிறவர்களாக கிறிஸ்தவர்கள் இருக்க வேண்டும். யார் எதையோ படிச்சுட்டு யாரையோ பின்பற்றுகிறீர்கள். இவன் தான் என் தலைவன், அவன் தான் என் தலைவன். என்னங்க, அந்த தலைவன் கூட தருதலை ஆயிடுவாங்க. ஆனால் நம்முடைய தலைவர் இயேசு கிறிஸ்து, அவரை நோக்கி பார்த்தால் பிரகாசம் அடையும். ஆகையால இப்படிப்பட்டவர்கள் மூர்க்க குணமுள்ளவர்கள். ம். அவர்கள் வந்து ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஒரு அடித்தளம் போடுகிறார்கள். ம். அப்போ சீறுகிறவராக, கொலை செய்கிறவராக, கிறிஸ்தவத்தை அழிக்கிறவராக வந்த பவுல் இன்றைக்கு வந்து பவுலான பிறகு அவர் ஆவிக்குரிய கனிகளை எழுதும் போது முதல் என்ன எழுதுறாரு? அன்பு. ம். ஆவிக்குரிய கனி அன்பு தான். ஒரு ஆரஞ்சு பழத்தை நீங்கள் தோல் உரிச்ச உடனே அதனுடைய ஒவ்வொரு சிப்பையும் நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா? ஆமா. அது போலவே அன்பு என்பது ஒரே பழம். ஆ. அந்த அன்புக்குள்ளக தான் இணைந்திருக்கிறது. அன்பு இருந்தால்தான் ஓகே. உங்களுக்கு சகல குணங்களும் ஏற்படும். ஓகே. ஓகே. ஆகையாலே அந்த அன்பை நாம் இருக்க வேண்டியதுதான். ம். இப்போ இந்த அன்பில்லாத பவுல் ம். அன்பை குறித்து எழுதுகிறார். ம். ஆனால் பேதுரு அனுபவ பெரியார். ம். இவர் கிறிஸ்துவுடனே கூட இருந்தவர். ம். ஆகையால இவர் அன்பில் அதிகமாக யோவானும் பேதுரும் கிறிஸ்துவோடுவே இருந்து ரொம்ப அன்பு செலுத்தினவர்கள். ம். ரெண்டாவது வந்து பழைய ஏற்பாட்டில் நீங்கள் ஆபிரகாமை பார்த்தீங்கன்னா விசுவாசிகளின் தகப்பன். ம். 100 வயசுல ஒரு குழந்தையை கொடுத்து அதை வெட்டுறான்னு துணிஞ்சிட்டார் பார். ம். இந்த வயசுல கொடுத்தாரு. அவர் வாக்குத்தத்தம் கொடுத்துருக்காரு. ம். அவர் செய்வார் என்ற விசுவாசம். அவரை போல ஒரு விசுவாசிகளின் தகப்பன் வந்து யாருமே கொண்டு வர முடியாது. ஆனால் புதிய ஏற்பாட்டின் விசுவாசிகளின் தகப்பன் யார் என்றால் பேதுரு தான். ம். விசுவாசத்தில் அவர் பெரியவராக இருக்கிறார். ஆகையால் அப்படிப்பட்டவர் இயேசு கிறிஸ்துவை மறுதலித்த காரணம் என்ன? ம். மும்முறை ஆண்டவர் எச்சரித்து கூட யார் போனாலும் உம்மை விட்டு போக மாட்டேன் என்று சொன்னவர் 3 தடவை மறுதலித்தார். ம். ஆகையால் அப்போஸ்தலனாகிய யூதாஸ் காட்டி கொடுத்ததுனாலே மனசாட்சினாலே வேதனைப்பட்டு நான்கு கொண்டு செத்தான். ம். அதே மாதிரி மறுதலித்த இவரும் அவர் மனஸ்தாபப்பட்டு மீண்டுமாய் ஒப்பு கொடுக்க ஆண்டவருடைய முகத்தை பார்க்கும் பொழுது ஆண்டவர் மீண்டும் தயவமாக என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக, ம். என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்று சொல்லி அவரை ஏற்றுக்கொண்டார். அப்பொழுது அந்த அவர்கள் காத்திருந்து பரிசுத்தாவை பெற்ற பிறகு அவர் ஆவிக்குரிய கனிகளை எழுதும் பொழுது ம். அன்பை எழுதவே இல்லை. ம். ஏனென்றால் முதல் என்னுடைய குருவை நான் மறுதலித்த காரணம் ஜாக்கிரதை இல்லை, ம். விழிப்பில்லை என்பதை ஆவிக்குரிய கனிகளில் எழுதும் பொழுது இவர்
அதிக ஜாக்கிரதையோடு உங்கள் விசுவாசத்தை, ம். விசுவாசத்தோடு தைரியத்தை. ம். அவரைப் போல தைரியசாலி யாரும் இல்ல. ஆமா. இயேசு கிறிஸ்து இருக்கும்போதே பட்டயத்தை ஆமா. தூக்கிட்டார். தைரியம். அத 3வது இடத்துல வைக்கிறார். ஆ. முதல் ஜாக்கிரதை, ஜாக்கிரதையோடு விசுவாசம், விசுவாசத்தோடு தைரியம், தைரியத்தோடு பொறுமை. ம். இப்படி அவர் கடைசியில தான் அந்த அன்பை வைக்கிறார். புரிஞ்சுங்களா? புரிஞ்சுச்சு. அப்போ வந்து கிறிஸ்துவிடத்துல வந்த பிறகு அவர்களுடைய கிறிஸ்துவினுடைய சுபாவம் அவர்களுக்கு பிரதிபலிக்கிறது. ம். அந்த பிரதிபலிப்பு தான் தன்னுடைய சபையாருக்கு, நான் விழுந்தாலும் என் சபை விழக்கூடாது, நான் தவறு செய்தாலும் ம். பிறர் தவறு செய்யக்கூடாது என்று இந்த அனுபவ பெரியார்கள் கிறிஸ்துவினுடைய அன்பில நிலைத்திருந்து ம். நமக்கு எழுதுகிறார்கள். இந்த ரோமர் 8ஆம் அதிகாரம் ரொம்ப அருமையான ஒரு அதிகாரம். ஆமா. அந்த அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீர்கள்னா, ஒரு கணவன் மனைவி பேசுகிற வண்ணமாக ஆண்டவரும் தானுமாய் பேசுகிறார். அதை அநேக பாடலாக கூட பாடியிருக்கார். ஆமா. கிறிஸ்துவின் அன்பை விட்டு அன்பு. பிரிப்பவன் யார்? எப்பளோ எதுவுமே பிரிக்காது. 36 கடைசி வசனம் வரைக்கும் கிறிஸ்துவின் அன்பிலே அவ்வளவு வந்து உபத்திரமோ, வியாகுலமோ, பட்டினியோ, ஆமா. பசியோ எல்லாம் கொண்டு வரார் பாருங்க. இவைகள் அனைத்துமே கிறிஸ்துவில் இருந்த அன்பிலிருந்து பிரிக்க முடியாது. பிரிக்க முடியாது. கொலைகார பாவியா இருந்தவன் ம். கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுனால ஆமா. பிரதான அப்போஸ்தலன் ஆகினான். அதனால நீயும் நானுமே அவரை நோக்கி பார்த்தால் பிரகாசிப்போம். அவருடைய பிரசன்னத்தினாலே நாம் நம்முடைய வாழ்க்கை மட்டுமல்ல, ஆஹா. நம்முடைய வாழ்க்கையில வருகிற விசேஷித்த குணங்கள் அவர்களுக்கு பிரதிபலிக்கும் பொழுது நம்மை பின்பற்றுவார்கள். ம். கர்த்தர் தாமே இன்னும் ஆசீர்வதித்து வழி நடத்துவார்கள். நல்லா சொன்னீங்க பாஸ்டர். நன்றி. தேங்க்யூ. நேயர்களே நன்றி. வணக்கம்.